சார், விரத முறைகளை பற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. விரதம் இருப்பது உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிலர் ஆன்மீகத்தில் ஒவ்வொரு கடவுளுக்கும் அல்லது ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு கிழமை வைத்து வேண்டிட்டு அதனால் பலன் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக சங்கடம் தீர்க்கும் சனி விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை குறிப்பாக ஒரு 53 வாரம் சனிக்கிழமை தொடர்ந்து நீங்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் ஆயுள் அதிகரிக்கவும் உங்களால் செய்ய முடியும். இந்த விரதத்திற்கு சனி விரதத்திற்கு சங்கடம் தீர்க்கும் சனி விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் இப்படி தொடர்ந்து ஒரு 53 வாரங்கள் விரதம் இருந்தால் பெரிய பணக்காரராக முடியுமா? அல்ல நோய்வாய்ப்பட்டவர்கள் நோயிலிருந்து விடுபட முடியுமா? நீண்ட ஆயுளை பெற முடியுமா? இது சரியான ஒரு பாதையா டாக்டர்? இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க டாக்டர். சரியான பாதை தான், தவறுலாம் ஒன்றும் கிடையாது, சரியான பாதை தான். நான் நிறைய டைம் சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்ம சப்ஜெக்டே கர்மா தான். ஒரு மனிதன் கர்மாவினால் தான் வழிநடத்தப்படுகிறான். அந்த கர்மாவுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக இருக்குது. நம்ம நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும், நல்ல கர்மா. கெட்டது பண்ணால் கெட்டது கிடைக்கும், கர்மா. இதை எக்ஸிக்யூட் பண்ணுறவர் நவகிரகங்களில் சனி பகவான் தான். அதனால தான் நான் ஏற்கனவே பல டைம் ஒரு திருப்பத்திலும் சொல்லியிருக்கேன். எல்லா நவகிரகங்களையும் சூரிய பகவான், சந்திர பகவான், புத பகவான், குரு பகவான் சொல்லுவாங்க. இப்போ சனியை மட்டும் சனீஸ்வர பகவான் சொல்லுவாங்க. அவருக்கு மட்டும் அந்த ஈஸ்வரன்ற பட்டத்தை கொடுப்பாங்க. ஈஸ்வரன் தான் ஹெட்டுன்னு அர்த்தம். ஈஸ்வரன் தான் ஹெட்டு. ஈஸ்வரன் தான் பெரிய கடவுள். பெரிய கடவுள் அவர் தான் ஹையஸ்ட்டு. அப்போது சனீஸ்வர பகவான் சொல்லிட்டு நவகிரகங்கள் அவருக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் சொல்லுவாங்க. வேறு யாருக்குமே ஈஸ்வரன் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த சனீஸ்வர பகவான் யாரையும் பார்க்கலாம் பார்க்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் என்ன நியாயமோ தர்மமோ அதான். நீதினா நீதி தான். நீதியை மெயின்டைன் பண்ணுறவர் சனீஸ்வர பகவான் தான். அப்போ உங்களுக்கு ஒரு லைஃப்பில் சஃபரிங் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுவும் சனீஸ்வர பகவானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமாக இருந்தாலும், எந்த துயரமாக இருந்தாலும் அந்த சனீஸ்வரனுடைய கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதன் மூலமாக தான் வருது. அப்போ அவர்கிட்டேருந்து ஒரு தேவர் வரணும், அவர்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் யாரை அப்ரோச் பண்ணணும்? அவரை தான் அப்ரோச் பண்ணணும் இல்லையா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்போ சனீஸ்வரனை அப்ரோச் பண்ணணும். அப்போ சனீஸ்வரனை பீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வாரங்களில் அவருக்கு உண்டான நாள் சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமையில் அவர்கிட்ட ப்ரே பண்ணுறோம், அவர்கிட்ட கேட்குறோம், இந்த மாதிரி விரதம் இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டு முறையாக நீங்கள் இந்த மாதிரி தான் தொடர்ந்து செய்யும் பொழுது அப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஓகே ரைட்டு ரைட் டன் ஓகே ஆசீர்வதிக்கப்பட்டது உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட மாட்டார். உங்களுக்குன்னு என்னென்ன நெகட்டிவ் கர்மாஸ் இருக்கோ அந்த நெகட்டிவ் கர்மாஸை போக்குறதுக்கு சரியான வழியை காட்டுவார். உங்களுக்கு சரியான வழியை காட்டுவார். உனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குப்பா, நீ இப்படி போய் சரி பண்ணிக்க, இப்படி போய் கரெக்ட் கைடன்ஸ் கொடுப்பார். உங்கள்கிட்ட கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்காமல், உங்கள்கிட்ட இந்த வேறு பெனிஃபிட் எதுவும் எதிர்பார்க்காம, நீங்கள் எதாவது லஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்காம, உங்கள் லஞ்சத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அவர்கிட்ட அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் லஞ்சம் கொடுத்தாலும் வாங்க மாட்டார், அவரும் கூட லஞ்சமும் கேட்க மாட்டார். என்ன ஆஸ் பர் ரெக்கார்டு, உங்கள் டேட்டா ரெக்கார்டு என்ன காட்டுதோ, புண்ணிய பாவ கர்மா என்ன காட்டுதோ அதன்படி உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். உங்களுக்கு நன்மை கிடைக்கணும், நன்மை கிடைக்க வைப்பார். தீமை கிடைக்கணும், தீமை கிடைக்க வைப்பார். மாட்டு கருத்து கிடையாது. ஐயா என்னால் தீமை என்னால் அனுபவிக்க முடியாது, நான் கஷ்டப்படுறேன், என்னால் முடியாது, ஐயோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ இதை போக்குறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற பரிகாரத்தை உங்களுக்கு உணர வைப்பார். அப்போ இந்த மாதிரி பரிகாரம் பண்ணு, நீங்கள் அறிந்தோ அறியாமலோ அந்த மாதிரி அதுக்கு உண்டான பரிகாரங்கள் நீங்கள் உங்களை செய்ய வைப்பார். நீங்கள் செய்வீங்க, அதை உணர்த்துவார். அதை நீங்கள் முறைப்படி அந்த 53 வாரங்கள் 54 வாரங்கள் முறையாக செய்வீங்கன்னா அப்போ உங்களுடைய நெகட்டிவ் கர்மம் நியூட்ரலைஸ் ஆக ஒரு நன்மைகள் நடக்கும். அந்த கான்செப்ட் தான் இது. நம்ம ஜோதிட சாஸ்திரங்கள்லையோ நம்ம இந்து மதத்திலேயோ சொல்லுகின்ற எந்த ஒரு பரிகாரமும் மூட நம்பிக்கையெல்லாம் கிடையவே கிடையாது. சயின்டிஃபிக் ட்ரூத். மூட நம்பிக்கை அதாவது ஏதோ பொழுதுபோக்குறதுக்காக ஏதோ சொல்கிறது அப்படிலாம் கிடையாது. எல்லாமே சயின்டிஃபிக் ட்ரூத். ஆனால் சயின்டிஃபிக் ட்ரூத்தை ஆன்மீகமாக கடவுள் பேரால் சொல்லியிருக்கிறார்கள்.
இப்போ இந்த 54 வாரங்கள் விரதம் இருந்து அப்போ ஃபாஸ்டிங் இருக்கீங்க. ஃபாஸ்டிங் இருக்கும்போது தேவையில்லாத உணவுப் பொருள் உள்ளே போகாது. பாடி வந்து அந்த ஆன்மாவோட அப்படியே டச் பண்ணும். அந்த ஆன்மாவோட டச் ஆகும்போது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பிரச்சனைக்கு என்ன ரியல் ரூட் காசுன்னு தெரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அப்போ இதை போக்குறதுக்கு ரியலாக நீங்கள் என்ன பண்ணணுன்றதையும் உங்களுக்கு ரியலாக வந்து உங்களுக்கு புரிய வைக்கும். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகளை உங்களுக்கு கிடைக்க வச்சு புரிய வச்சு அதுக்குண்டான பரிகாரங்களை உங்களை செய்ய வைக்கும். ஸோ அந்த உண்டான பரிகாரம் நீங்கள் செய்யும் போது அதுக்குண்டான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுடைய துயரங்கள் விலகி நீங்கள் வந்து முழுமையான சந்தோஷத்தையும் முழுமையாக நிம்மதியும் அடைவீங்க. அவ்வளோ சிம்பிள். ஸோ சனீஸ்வரனுடைய இந்த வழிபாடு தவறு கிடையாது. ஆனால் சனீஸ்வர வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அந்த முறையான பரிகாரத்தை சனீஸ்வரனுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்தந்த நாளில் இதை பண்ணணும் இதனால பண்ணணும் அந்த விரத முறைகள் யார் உங்களுக்கு சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் நீங்கள் விடுபடுவீர்கள். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சனீஸ்வரன் தான் பாரபட்சம் இல்லாமல் உங்களுக்கு தண்டிக்கக்கூடியவர். அது யாராக இருந்தாலும் தண்டிக்கக்கூடியவர். எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. நோ எக்ஸப்ஷன்ஸ், நோ எக்ஸ்கியூசஸ், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நோ ரெக்கமெண்டேஷன்ஸ், எதுவுமே கிடையாது. இவர் வந்து சனீஸ்வர பகவான் வந்து உலகம் முழுசும் எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சத்தை முழுவதுமே ஆள்வதற்கான 9 நபர்கள் அவரும் ஒருத்தர். கடவுள் வந்து இந்த பூமியை ஆள்றாரு. அந்த ஆள்வதற்கு அவர் 9 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுதான் 9 கிரகங்கள். 9 கிரகங்கள் இந்து மக்கள் நம்ம சொல்கிறோம். 9 கிரகங்கள் கடவுளுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக அவங்க வந்து ஆடுறாங்க. 9 நவகிரகங்கள். ஸோ இதனுடைய சுப்ரீம் கண்ட்ரோலர் டிவைன். அதை நீங்கள் ஏதோ பேர் வச்சுக்கோங்க. சுப்ரீம் கண்ட்ரோலர் டிவைன் கடவுள். அவர் 9 பேரை பிரிக்கிறார். 9 பேருக்கு 9 வகையான டியூட்டி கொடுக்குறாரு. அந்த 9 வகையான டியூட்டி எல்லாருக்கும் கொடுத்தாலும் சனீஸ்வரனுக்கு ஒரு ஸ்பெஷல் பவரை கொடுக்குறாரு. இப்போது கிளாஸ் லீடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கிளாஸில் பீப்புள்ஸ் இருக்காங்க, கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ கிளாஸ் லீடருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர். அவரும் கிளாஸ் லீடர். கிளாஸ் லீடர்னா அவரு தனி எக்ஸப்ஷன் கிடையாது. அவரும் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் தான், ஒன் ஆஃப் த கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் அவருக்கு ஸ்பெஷல் பவர் கொடுக்குறாங்க. எப்படி கிளாஸில் ஸ்கூலில் கிளாஸ் லீடர்ன்றாங்களோ அதே மாதிரி சனீஸ்வரனுக்கு ஒரு லீடர் பவர் கொடுக்குறாங்க. அவர் ஸ்டூடெண்ட்டு மாதிரி மற்ற நவகிரகங்கள் மாதிரி இருந்தாலும் அவருக்கும் ஸ்பெஷல் பவர். மற்ற கிரகம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் பவர் அவருக்கு. பாரபட்சம் இல்லாமல் யாரையும் தண்டிக்கக்கூடியவர், பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் அருள் புரியக்கூடியவர். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சனீஸ்வரன் அப்படின்னா சனி புக்தி வருது, சனி தசை வருது, சனி பயிற்சி வருது அப்படின்னாலும் எல்லாரும் பயப்படுவாங்க. அதை உள்ளுக்குள்ளே பயப்படுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக பயப்பட தேவை. நம்ம கர்மா கரெக்டாக இருந்தால் ஒன்றும் பண்ண மாட்டார். நம்மளுடைய கர்மா நம்ம நல்ல கர்மா செஞ்சுருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பேட் கர்மா இல்லைன்னா ஒன்றும் பண்ண மாட்டார். ஒன்றுமே பண்ண மாட்டார். பயப்படவே வேண்டாம். கொஞ்சோண்டு சனிஸ்வரன் பயப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் உள்ள நிறைய வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்க பயப்படணும். இன்னும் நிறைய வச்சுருந்தீங்க வச்சுக்க பயப்படணும். இன்கம் டேக்ஸுக்கு வந்து சாதாரணமாக இருக்கிற மக்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை பார்த்தா பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அப்படி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஓகே ரைட்டான் அப்போ கணக்கு காட்டாத கருப்பணம் வச்சுக்க பயப்படுவான். ஏன்னா எந்த டைமில் இன்ஸ்ட்ரக்ஷன் வருவாங்களோ ரைட் பண்ணுவாங்களோ அப்போ ஐடி ரைட்டில் கண்டுபிடிச்சி நமக்கு பெனால்ட்டி போடுவாங்களோ பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களோ பயப்படுவான். பிகாஸ் அவன் வந்து இதுக்கெல்லாம் இதை பணம் வச்சுருக்கான், பிளாக் பண்ணி வச்சுருக்கான். அதனால தட்ஸ் இஸ் வெரி இல்லையா? அப்போ ஒரு போலீஸை பார்த்து ஒருத்தர் பயப்படுவான். ஏதோ தப்பானவன் பயப்படுவான். ஐயோ போலீஸ் வருது, அங்கே வராங்க இங்கே வரான்னு பயப்படுவான். நம்ம தப்பு பண்ண ஒன்று நம்ம போலீஸ் வந்தால் வாங்கணுமே, நமக்கு என்ன போச்சு, நான் பண்ண போல. இப்போ எப்படி போலீஸ் வந்தால் ஒரு தப்பு செய்யாத பயப்பட தேவையில்லையோ இல்லையா? எப்படி வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு பேப்பர் பண்ண ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயப்பட தேவையில்லையோ அதே மாதிரி நம்மக்கிட்ட இந்த நெகட்டிவ் இல்லை, நம்ம தப்பு பண்ணல, யாரையும் மோசடி பண்ணல, யாரையும் ஏமாத்தலை, யார் கூடயும் கெடுக்கல, யார் குடும்பத்துலையும் கலகம் பண்ணல, நம்ம யாருக்கும் எனக்கு துண்ணும் கொடுக்கல அப்படின்னா நம்ம சனீஸ்வரனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நோ நீட் டு வரி, நோ நீட் டு வரி, அப்சல்யூட்லி நோ நீட் டு வரி. எதுக்கு பயப்பட வேண்டாம். நம்ம உங்களை ரோட்டோட அநியாயம் அக்கிரமம் எல்லாம் ஊரில் இருக்கிற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு ஊரில் இருக்கிற பணத்தெல்லாம் ஏமாற்றி பணத்தை வச்சுட்டு ஊரில் இருக்கிற ஏமாற்றி எல்லாம் பண்ணி எல்லா கர்மாவும் நான் நைட்டு கர்மாச்சு சனீஸ்வரன் வந்து பயப்படுதாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா அதை க்ளீன் பண்ணுறது தான் அவர் வர்றாரு. சனி புக்தி வர்றதும், சனி தசை வர்றதும், சனி பயிற்சி வர்றதும் அது என்னன்னா இந்த மாதிரிலாம் என்னென்னலாம் எங்கெல்லாம் விடுபட்டுருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தா கரெக்ட் பண்ணுறதா வராது. வர்றதே அந்த பர்பஸ் தான். அப்போ சனீஸ்வரனை பார்த்து
தப்பானது தான் பயப்படணும், மற்ற பயப்பட தேவையில்லை. ஸோ சனீஸ்வரனுக்காக பயப்பட வேண்டியது எப்போன்னா நாம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தான் பயப்படணும். அப்போ தான் அவர் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அதை கரெக்டாக நம்ம திருத்தத்து தான் வராது. நல்லா புரிஞ்சுக்க, அவர் நம்மளை வந்து கொடுமைப்படுத்து பாருங்க, எதுவும் தப்பு பண்ணுறப்ப எல்லாம் பண்ணாங்க தானே செய்யணும்னு சொல்லி திருத்தி நம்ம நல்வழிப்படுத்துவது தான் சனீஸ்வரன் வராது. ஸோ நம்ம சரியாக இருந்தால் அந்த இது கிடையாது. ஸோ அப்போ சனீஸ்வர வழிபாடுன்றது வந்து சரிதான், நம்ம சரியான முறையில் போகிறதுக்கான உண்டான வழிபாடு தான். அந்த முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அது கூட நம்பிக்கை எல்லாம் கிடையாது. முழுமையான அறிவியல் உண்மை மத ரீதியாக சொல்லப்படும். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது. தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.